வணக்கம். திஸ் இஸ் ஆனோஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நான் எதுவுமே செய்ய போகிறது இல்லைங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. என்னோடய சேனல் இன்னையோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். என்னோடய சேனலை இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ண ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, டிஸ்லைக் பண்ணவங்க எல்லாருக்காகவும் நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கள், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த 1 இயரை செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கேக் எங்கள் வீட்டில் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வேறு கலரில் ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் ஸ்கை ப்ளூ அதனால் வேண்டி நான் ஸ்கை ப்ளூ வாங்கிக்கிட்டேன். இது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, ஸ்பாஞ்சாகவும் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. யூடியூப் சேனலுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னோடய சேனல் இந்தளவுக்கு வளர்த்து கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் என்னோடய சேனலை ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு நியூ எபிசோடாக செஞ்சு போடுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனி மிஸ்டேக் நீங்கள் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த கேக் ரொம்பவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இது நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. யூஸ்வலாக நாங்கள் அந்த பேக்கரியில் தான் வாங்குவோம். க்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவிலே நியர்பை இருக்குது. அதில் தான் யூஸ்வலாக ஆர்டர் பண்ணுவோம். நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பேக்கரிலையும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பேக்கரியில் க்ரீம்ஸில் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இது ஆவடி பக்கத்தில் தான் இருக்குது, ஆவடியில் தான் இருக்குது. அகெயின் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நம்ம நல்ல உணவுகளை உண்ண வேண்டும். பச்சை காய்கறிகளை நிறைய உண்ண வேண்டும். உணவுகளை வீணாக்கக்கூடாது. நம்ம சாப்பாடை வேணான்னு தூக்கி போட்டுருவோம். ஒரு நிமிஷத்தில் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீணாக்கிடுறோம் சாப்பாட்டை. அதில் ஒரு அரிசியும் உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். நான் போட்டிருக்கேன். அதனால் இனி நம்ம சாப்பாட்டை வீணாக்கக்கூடாது. நம்மளோட விவசாயிகள் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அரிசியை உருவாக்குறாங்க. இந்த அரிசி டே 1லேருந்து அந்த அரிசி நெல் பயிர் போடுறதுலேருந்து அது வரை எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக உருவாக்கியிருக்காங்க. இனி சாப்பாட்டை வீணாக்காதீர்கள். இந்த மாதிரி என்னோடய சேனலில் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா ஐட்டமும் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சமைப்பதற்கு. நீங்கள் பாருங்கள், கஷ்டமே இருக்காது. குழந்தைங்க கூட இதை பார்த்து ஈஸியாக சமைச்சிடலாம், சின்ன பிள்ளைங்க கூட.